வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தலைப்பு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதியில் நம்ம மருந்தை பற்றி பார்க்க போகலை. அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி அதை தீர்க்கக்கூடிய மருத்துவர்கள் நிறையா இருக்காங்க. மருந்துகள் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே நேரத்தில் மாற்று மருத்துவம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழருடைய மருத்துவம் தானே பிரதான மருத்துவம். அப்போ இந்திய மருத்துவ முறைகளில் பிரதான மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதம் சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மருந்தில்லா மருத்துவம், மலர் மருத்துவங்கள், அந்த மாதிரியான இதுகள்லையும் பார்க்கும்பொழுது இந்த சர்க்கரை வியாதியை பற்றி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் மருந்துகளும் இருக்குது. அதை பற்றியான மித்ஸ் அண்டு பேக் மித்ஸ், இப்போ உண்மை செய்திகள், உண்மைக்கு புறம்பான செய்திகள், 10 நாளில் குணப்படுத்துகிறேன், 4 நாளில் குணப்படுத்துகிறேன், இது ஏகப்பட்ட இதுகள் இணையதளத்தில் உலாவிட்டுருக்கு. நான் அதுக்கெல்லாம் வரலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வேறு குரூப்பு டீல் பண்ணுற மாதிரி. இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக ஸ்தலங்கள். கண்டிப்பாக என்ன சார், ஆன்மீகத்துக்கு மருத்துவத்துக்கு என்ன நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. பூர்வ ஜென்ம பாவம் கிருதம் யாதி ரூப பீடிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம முன் ஜென்மத்தில் நம்ம என்னென்ன சில பாவங்கள் நம்ம செய்து வந்திருக்கோமோ அதே தான் இன்றைக்கி நம்மளுடைய வியாதிகளாக பீடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆட்பட்டு வந்துட்டுருக்கோம். அப்பேற்பட்ட பாவங்களையும் இந்த நோய்களை, பாவத்தினால் உண்டாகக்கூடிய நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் சர்வ வல்லமை படைத்த சர்வேஸ்வரன் ஒருவருக்கு மட்டுமே உள்ளது. இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அவன் அருளாலே அவர்தால் வணங்கி அவர் காட்டின ஒரு மூலிகை இருந்தால் தான், அல்லது அவர் காட்டின ஒரு மருத்துவர் இருந்தால் தான் உங்களால் போய் அதை போய் டச் பண்ணவே முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்கரை வியாதிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டு வருவோம். சர்க்கரை வியாதி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் பிறந்ததில் இருந்து அவங்க வகைப்படுத்திட்டாங்க. நல்ல வேளை இந்த விஞ்ஞானிகள் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குங்கிறத நீ அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சொன்னாலும் சொல்லிடுவாங்க. கர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம், கர்ப்பத்தில் இருக்கிற உங்கள் குழந்தைக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்துன்னு கூட ஒரு நகைச்சுவையாக தான் நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இது வந்தாலும் வரலாம். அதில் மாற்று கருத்து இன்னும் வரக்கூடிய அறிவியல் ஆய்ஞர்களுக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் பிறந்த உடனே கொஞ்ச நாள் சென்று குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஜுவனைல் டயபிட்டிஸ் ரொம்ப கொடூரமானதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இன்சுலினுடைய துணை கொண்டு தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வரக்கூடியது உணவு கலாச்சாரம், இன்சுலின் குறைபாடுனால, இன்சுலின் சரியாக செல்களுக்கு உள்ளே போகாதனால வரக்கூடிய சில சர்க்கரை வியாதிகள் இருக்குது. இதனால் பல காம்ப்ளிகேஷன் இருக்கிற நரம்பு ப்ராப்ளம், கண் பாதிக்கப்படுறது, ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இந்த மாதிரி பல அடிப்படை வியாதிகளுக்கும் பெரிய வியாதிகளுக்கும் இது ஒரு அடிப்படையாகவே அமைஞ்சிருது. அடுத்து வயதானவங்களுக்கு வரக்கூடியது கண்டிப்பாக ஒரு மிடில் ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 வருஷம் மாத்திரை போட்டிருக்கேன், 20 வருஷம் மாத்திரை போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளாக வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த என்ன மருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அது கேட்காம போயிடும். அதனால் பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் செயலிழக்க ஏற்பட்டு அது அப்போ டயாலிசிஸ் அது இதுன்னு போயிட்டு இதாகிட்டே வரும். இது வயதான காலத்தில் வந்தாலுமே சங்கடம்தான். சிலவங்களுக்கு யங் ஏஜில் இந்த பீப்புளுக்கு நடக்குது. அதுதான் இதில் ஒரு வேதனையான ஒரு இது. அப்போ இதில் மருந்து மாத்திரை மருத்துவர்களுடைய பங்கு, அறிவியலுடைய ஒரு பங்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக பங்கு நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவருங்கிற முறையில் இந்த கடன் போக்கக்கூடிய ஸ்தலம் இந்த மாதிரியான இது அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. மருத்துவத்துறை ரிலேட்டடாக உள்ள சில ஆன்மீக ஸ்தலங்களை நம்ம தேடி வந்துட்டுருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் ஒரு நம்ம இதில் தென்பட்டுச்சு. இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, காவேரி தென்கரையில் உள்ள 192வது ஸ்தலமான திருவெண்ணியூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். இது புராணத்தில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. வெண்ணின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு பேர், முக்கியமான ஒரு பேர் ஞாபகம் வந்திருக்கும். தமிழ் பேர், தமிழ் அரசருடைய பேர். ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சது சரிதான். கரிகார் சோழன். இந்த கரிகார் சோழன் 2100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு கொண்ட இந்த கோயிலானது சுயம்புலிங்கமாக கரும்பு காட்டில் தோன்றினது. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் வெண்ணி பரந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் பெற்றிருக்காரு. இந்த இடத்துல தான் சேரர், பாண்டியர்,
மற்றும் இதர சோழர்கள், இவங்க வந்து சோழர் வம்சத்திலே இவங்க வந்து ஒரு குடி, சரிங்களா? இதர சோழர்கள் மற்றும் 11 குறுநில மன்னர்கள் சேர்ந்து அவரை வந்து எதிர்க்கிறார்கள். அவரை எதிர்க்கும் பொழுது தான் அவர் அந்த இடத்துல வந்து வெற்றி வாகை சூடி அவர்களை எத்தனாச்சும் இது பண்ணி அந்த சோழ சாம்ராஜ்யமே நிலைநாட்டப்படுவதற்கு முக்கிய இதனால் இந்த இடம்னால அங்கு இருந்த கரும்பு காட்டில் சுயம்புவாக இருந்த சிவலிங்கம் தான் காரணம், சிவபெருமானுடைய அருள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பணிவிடை செய்ததாக புராண செய்திகள் வந்து கூறப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தினுடைய இறைவன் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா கரும்பேஸ்வரர் எனப்படும் பேரில் வந்து அழைக்கப்படுறாரு, அல்லது வெண்ணிக்கரும்பர் அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுறாரு. இறைவன் அம்மை பேர் வந்து அழகிய நாயகி அம்மை பேரில் வந்து அழைக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய பான லிங்கம் வந்து எப்படி அமைப்பில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரும்பு சக்கைகளை அதை திருகி வைத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள ஒரு இது. பொதுவாக வந்து கரும்பு உடைய அமைப்பில் தான் சர்க்கரை உடைய இதில் தான் இந்த சர்க்கரை ஆதிக்கம் ரிலேவண்ட் தொடர்பு இருக்குது. நீங்கள் ஜோதிடர்களை கேட்டிங்கன்னா தெரியும், காரணம் காரகத்துவம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேர். காரணம் என்ன, அதுக்கான காரகத்துவம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான். அப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு காரணம் சர்க்கரை ஆதிக்கானது, அதற்கான காரகத்துவம் சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த கரும்பேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு இதில் வரும்பொழுது அவருக்கும் அது குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறனால இன்றைக்கும் நீங்கள் அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரையும் ரவையும் கலந்து அங்கு உள்ள எறும்புகளுக்கு தூவுவார்கள். இதன் மூலமாக வந்து அந்த சர்க்கரை நோய் வந்து ஓரளவு கட்டுக்கோப்பில் வரும். அதற்காக நீங்கள் மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சாப்பிடுங்க, நோய்க்கும் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு இதில் ஒரு ஆன்மீக இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் சிலவர்களுக்கு வந்து வினைவசம் விதிவசத்தில் வந்து சில நேரம் சர்க்கரை இந்த மாதிரியான சில வியாதிகள் வந்து வந்துட்டு போகும். அது வந்து குணமாவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, இந்த ஆலயம் வந்து எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் போகிற பாதையில் வந்து இந்த வெண்ணி ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டரில் வந்து இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் போகிறதுக்கு பல பேருந்துகள் பல வசதிகள் வந்து இருக்குது. அதில் தஞ்சாவூர்லேருந்து சாலியமங்கலம் அம்மாப்பேட்டை வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளை நீங்கள் ஏறினீங்கன்னா இந்த திருவெண்ணியூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வந்து நீங்கள் அடையலாம். நம்ம தான் போயிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்மளுக்கு முன்னாடி வந்து திருநாவுக்கரசர் வந்து 2 பதிகங்களை பாடியிருக்கிறார். ஞான சம்பந்தர் 1 பதிகங்கள் வந்து பாடியிருக்காங்க. மொத்தம் 3 பதிகங்கள் பாடப்பட்ட ஒரு ஸ்தலங்கள் வந்து இது. ஞான சம்பந்தர் 5வது பாடல்களில் வந்து மிக சிறப்பாக தலத்து இறைவனை பற்றி இப்போ இது பண்ணார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சென்று வழிபட்ட ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலங்கள். அதுதான் இதனுடைய ஒரு சிறப்பான ஒரு இது, சக்தி வாய்ந்த ஒரு சில ஸ்தலங்கள். இந்த ஸ்தலங்களில் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையும் பலிக்கும், அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி நோய்கள் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் எப்படி இருக்கார், சுயம்புவாக இருக்கார். சுயம்புவாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பில் வந்து இருக்கும். சர்க்கரையாதிக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் மருந்து மாத்திரைகள்லாம் பயன்படுத்திட்டு வரீங்க, அடுத்தடுத்துலாம் காம்ப்ளிகேஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கும் நீங்கள் இறைவனை போய் நீங்கள் அமர்ந்திருக்கிற இறைவனை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து வேறு எதுவும் பிரச்சனைனாலும் சரி, இதனால் வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, குணமாக்கி ஒரு நல்ல அருள் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். நல்ல வழியை நான் சொல்கிறேன். தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் போகிற பாதையில் சாலியமங்கலம் அம்மாப்பேட்டை சொல்லக்கூடிய பாதையில் வெண்ணிங்கிற ஒரு ஸ்டாப்பு வரும். இன்றைக்கி அது இப்படிப்பட்ட இதுங்கிறது கிடையாது. வரலாற்று காலத்திற்கு முன்பே ஒரு மிகப்பெரிய போர் நடந்து சோழ மன்னன் முடிசூட்டிய ஒரு இடம். வெற்றி வாகை சூடி சோழ குலம் தலைப்பதற்கே முக்கிய இடத்த வந்து வைக்கப்பட்ட ஊர் வந்து வெண்ணி பரந்தரைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாப் இருக்குது. அந்த மெயின் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் வாக்கவுள்ள வந்து இந்த ஆலயங்கள் வந்து இருக்குது. 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரங்கள் இதெல்லாம் இருக்கிறனால வந்து நீங்கள் நல்லபடியாக தரிசிச்சுட்டு பாருங்கள். அதற்கான மருந்து மாத்திரைகளை முறையாக மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அரசு பதிவு பெற்ற
மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் எதை செஞ்சாலும் நீங்கள் செய்யுங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு போய் உங்களுடைய அந்த வேறு ஏதாவது ஒரு முன்வினை தொடர்புகள் இருந்தால் கூட சென்று நீங்கள் அதை வந்து பரிகாரம் செய்து குணமாக்கி கொண்டு வாங்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பணிவுடன் கேட்டுக்கிறேன். அப்போ தான் அடுத்தடுத்து இது போல் வீடியோக்களை போடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.